எனக்கு பேக் பெயின் இருக்குது, நான் யோகா பண்ணலாமா? எனக்கு நீ பெயின் இருக்குது, நான் யோகா பண்ணலாமா? எனக்கு நெக் பெயின் இருக்குது, நான் யோகா பண்ணலாமா? எனக்கு தலை சுத்தல் இருக்குது, யோகா பண்ணலாமா? இது வந்து ரொம்ப காமனான ஒரு வாக்கியங்களை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். இந்த வாக்கியங்களுக்கான பதில் தான் நான் சொல்ல போகிறேன். யோகா இஸ் அ குட் எக்ஸசைஸ். இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ். இட் இஸ் அ ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ். அதனால் யோகா ட்ரைனர்ஸ்லாம் கொம்பெடுத்துட்டு வந்துடாதீங்க. யோகா வந்து இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ். இட் இஸ் அ ப்ரீதிங் டெக்னிக்கை இன்வால்வ் பண்ணி பண்ணுறது. இட் மோர் இன்வால்வ்ஸ் ஆன் ஃப்ளெக்சிபிலிட்டி. உங்களோட மசிலோட இழுவைத்தன்மையை அதை வந்து எலாங்கேட் பண்ணுறது தான் அதோட மெயினான டெக்னிக்காக இருக்கும். ஃபிசியோதெரப்பின்றது வந்து நிறைய இருக்குது. இட் இஸ் அ பிக் பிரான்ச். அதில் நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வலி இருக்கும்போது யோகா பண்ணலாமான்னா பண்ணக்கூடாதுங்க. நிறைய பேர் சொல்லாங்க யோகா பண்ணால் முட்டி வலி போயிடும், முதுவலி போயிடும் அப்படின்றது. அது என்ன ஸ்டேஜ் ஆஃப் நீ பெயின் பேக் பெயின்றதை பொறுத்து அந்த வலி குறையிறது இருக்குது. பட் ஜென்ரலைஸ்டாக ஒரு பெயின் இருக்கும்போது யோகா வந்து பண்ணாதீங்க. ஏன்னா அது நல்ல டெக்னிக் தான். யோகா இஸ் அ குட் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆர் குட் ஃபார்ம் ஆஃப் டெக்னிக். பட் அதை வந்து வலி இருக்கும்போது பண்ணிங்கன்னா அது இன்னும் அக்ரவேட் தான் ஆகும், அது இன்னும் ஜாஸ்தி தான் பண்ணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வலி குறையிறதுக்கு யோகா பண்ணாதீங்க. உங்கள் வலிக்கான வைத்திய முறைகள் பண்ணிவிட்டு எல்லாம் ரிகவர் ஆனதுக்கப்புறம் சின்சியராக யோகா பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும், உங்களுக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்கும். யாராவது உங்கள் ஃப்ரெண்ட் யோகா பண்ணுறாங்களா, அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.